இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வீடே அவ்வளோ மணக்கும். மீன் குழம்பு வாசனை அப்படி வரும். சூடாக சாதத்தோடு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு, இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே மண்சட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துடலாம். இதில் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது அந்த வெங்காயம் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா புளித்தண்ணி கடைசியாக ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக மீன் சேர்த்துடலாம். மீன் நான் கிழங்கா மீன் தான் சேர்த்துருக்கேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.